ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சிலே மட்டுமல்ல, தேவையான நேரத்திலே செயலிலேயும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த யூடியூப் தமிழ் கிறிஸ்தவ சேனல். 10 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சிறிய செய்தியை நான் தயாரித்து அது யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். விசுவாசி என்றால் யார்? மறுபடியும் பிறந்தவர் என்றால் யார்? ஒரு விசுவாசிக்கும் மறுபடியும் பிறந்தவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன என்று சொல்லி நான் யூடியூப்பில் அந்த செய்தியை போட்டிருந்தேன். அதே செய்தியை இன்றைக்கு என்னுடைய ஃபேஸ்புக் பகுதியில் அதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான மதங்கள் மார்க்கங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த அனைத்து மார்க்கங்களுமே விசுவாசம் அல்லது நம்பிக்கையின் அடிப்படையிலாக உருவாக்கப்பட்டிருக்கிற மார்க்கங்கள் தான். எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. உதாரணமாக, கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவானவரை தெய்வமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது விசுவாசித்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அவர்களுடைய தெய்வமாகிய அல்லாவை அவர்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அல்லது நம்பிக்கை செலுத்தி வருகிறார்கள். அதே போல இந்துக்களும் அவர்களுடைய தெய்வங்கள், அநேக தெய்வங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதே போல தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்க அனைவருமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், விசுவாசத்தினுடைய அடிப்படையில் யார் தெய்வம் என்று தெரியாத பட்சத்தில் அந்த ஒரு தெய்வம் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருப்பது தான் விசுவாசம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன என்று பார்க்கும் பொழுது, யூதேய கிறிஸ்தவ மார்க்கம் என்பது விசுவாசத்திலோ அல்லது நம்பிக்கையின் அடிப்படையிலோ உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல என்று சொல்லி, பரிதாபமான ஒரு நிலைமை என்ன என்று பார்த்தால், கிறிஸ்தவர்களுக்கே தெரியலை அல்லது கிறிஸ்தவர்களை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி தான் நம்ம நிஜமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அனைவருமே விசுவாசிகளாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசித்து வருகிறார்கள். அதனால் அவர்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த விசுவாசிகளுக்குள்ள வேதத்தினுடைய போதனைகளெல்லாம் கேட்டு அவர்கள் நாங்கள் மறுபடியும் பிறந்து விட்டதாக விசுவாசித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அவர்களுக்கு பேர் மறுபடியும் பிறந்த விசுவாசிகள் என்று சொல்லி மேலை நாடுகளில் எல்லோரும் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஐ எம் அ born again believer என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி எதுவும் ஒரு 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 நிலை, அதாவது நான் மறுபடியும் பிறந்த விசுவாசி என்ற ஒரு நிலை வேதாகமத்தில் சொல்லப்படவே இல்லை. ஒருவர் ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும் அல்லது ஒருவர் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். இது 2 நிலைகள் தானே தவிர, விசுவாசியா என்பவர் மறுபடியும் பிறந்தவர் என்று சொல்லி நான் மறுபடியும் பிறந்த விசுவாசி என்று சொல்லி சொல்லவே முடியாது. அதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லவே இல்லை, வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. அதனால் கிறிஸ்தவர்கள் அறியாமையினால, புரியாமையினால அவர்கள் விசுவாசிகளாக இவைகள் எல்லாவற்றையும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பரிதாபமான ஒரு நிலை என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். காரணம், 10 வருடங்களுக்கு முன்பதாக இந்த செய்தியை நான் தயாரித்ததன் நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, மேலை நாடுகளுக்கெல்லாம் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பேசி இருக்கும்போது அவர்கள் அப்படி தான் சொல்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே விசுவாசிகளாக இருக்கிறார்கள். எல்லாருமே மறுபடியும் பிறந்த விசுவாசிகள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொள்கிறார்கள், தங்களை குறித்து சொல்லுகிறார்கள். அதனால் அது முற்றிலும் தவறானது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த செய்தியை தயாரித்து நான் 10 வருடத்துக்கு முன்பதாக யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கு யூடியூப்பில் நீங்களும் போய் அதை பார்க்கலாம். விசுவாசி என்றால் யார்? விசுவாசிக்கு ஆதாரம் எதுவுமே இல்லாத பொழுது ஒருவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர் தான் விசுவாசி, அல்லது அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி அவரை குறித்து நம்ம சொல்லுகிறோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவரை குறித்து நம்ம என்ன சொல்லுகிறோம்? அவர் கடவுள் மறுப்பாளர் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். இன்றைக்கு மேலை நாடுகளில் கடவுள் மறுப்பாளர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப அதிகமாகி இருக்கிறார்கள். ஆக இப்படி கடவுள் மறுப்பாளர்கள் அதிகமாக இருக்கிறவர்களெல்லாம் யார்? அவர்களுடைய முன்னாள் நிலைமை என்ன என்று சொல்லி பார்க்கும்பொழுது அவர்கள் எல்லோருமே
கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் வேதத்தை சரியானபடி வாசிக்காமல் அல்லது வேதத்தை சரியானபடி வாசித்து புரிந்து கொள்ளாமல் அவர்கள் விசுவாசிகள் என்றும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றும் மறுபடியும் பிறந்தவர்கள் என்றும் நம்பிக்கொண்டிருந்ததுனால அல்லது விசுவாசித்து கொண்டிருந்ததுனால வந்த விளைவுகள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஒரு நேரத்தில் இந்த விசுவாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிறிஸ்தவ வேதாகமெல்லாம் ஒரு கட்டுக்கதைகள், இயேசு கிறிஸ்தவானவர் மரணத்திலிருந்து அவரெல்லாம் உயிர் தெழவில்லை, அதெல்லாம் இவர்கள் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் பேசுகிறதை நீங்கள் கேட்கலாம். அப்படி நான் கேட்டதுனால தான் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ மெசேஜை தயாரித்து நான் போஸ்ட் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ விசுவாசி என்பவர் யாருன்னா, ஆதாரம் இல்லாமல் ஒருவர் ஒரு செய்தியை, ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவருக்கு பேர் தான் விசுவாசி. உதாரணமாக இயேசு கிறிஸ்தவானவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவ்வளோதான். அதற்கு ஆதாரம் அவர்களிடத்தில் இல்லை. அது உண்மைதான். ஆனால் வித்தியாசம் இதில் என்ன என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்தவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது, அல்லது கிறிஸ்தவ மார்க்கம் மட்டுமே ஆதாரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கம் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியும், அதை நிரூபித்து காண்பிக்க முடியும். அதுதான் நான் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. சரி, என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆதாரம் என்று வரும் பொழுது, எவிடன்ஸ் என்று வரும் பொழுது 2 விதமான ஆதாரங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று கொள்கை விளக்கம். அது ஆதாரமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது கொள்கை விளக்கம், தியோரிட்டிக்கல் எவிடன்ஸ் அல்லது தியோரிட்டிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ், அதான் கொள்கை விளக்கம் அல்லது கொள்கை வாதம் என்று கூட நம்ம சொல்லலாம். அதாவது தியோரிட்டிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ் அல்லது தியோரிட்டிக்கல் எவிடன்ஸ் என்று சொல்லி நம்ம அதை சொல்லலாம். ஆக ஒரு கொள்கை விளக்கத்தை அல்லது ஒரு கொள்கை வாதத்தை கொடுக்கும் பொழுது அது ஆதாரம் என்று சொல்லி இன்றைக்கு மேலை நாட்டில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் கடவுள் மறுப்பாளர்களுக்கு சொல்லுவதை நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதை சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், அதை ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். ஏனென்று கேட்டால் கொள்கை விளக்கம் அல்லது கொள்கை வாதம் அல்லது கொள்கை ஆதாரம் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஒருவர் மறுக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளாமல் கூட போகலாம். அதனால் தியோரிட்டிக்கல் எவிடன்ஸ் என்று சொல்லி ஒன்றாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன என்று பார்க்கும் பொழுது ப்ராக்டிக்கல் எவிடன்ஸ், அதாவது செய்முறை ஆதாரம் அல்லது செய்முறை விளக்கம், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அல்லது ப்ராக்டிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ், செயல்முறை வாக்குவாதம். ஆக 2 இருக்குது ஆதாரத்திலேயே. ஒன்று கொள்கை முறையிலான ஆதாரம், அதை யார் வேணாலும் வேண்டாம் என்று சொல்லி நிராகரிக்கலாம். ஆனால் செயல்முறை ஆதாரத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, நிராகரிக்க முடியாது. அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா செயலிலே செய்து காண்பிக்கிறார்கள். உதாரணத்திற்கு இயேசுவானவர் காலத்தில் இயேசுவானவர்கிட்ட போய் அவருடைய எதிர்ப்பாளர்கள் நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அப்போ இப்படியெல்லாம் நிறைய விளக்கங்கள் இயேசுவானவர் கொடுக்குறார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் என்ன கேட்கிறார்கள், வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசுவானவர் என்ன அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார், என்னுடைய சரீரம் இறைவனுடைய தேவாலயமாக இருக்கிறது, அதனால் இந்த தேவ ஆலயத்தை நீங்கள் இடித்து பாருங்கள், நான் அதை 3 நாளில் அதை நான் என்ன பண்ணுகிறேன், மீண்டும் கட்டுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார். டெஸ்ட்ராய் திஸ் டெம்பிள், ஐ வில் ரீபில்ட் இன் 3 days என்று சொல்லி சொல்லுகிறார். அதுதான் ப்ராக்டிக்கல் எவிடன்ஸ். அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் எவிடன்ஸ் கொடுக்கும் பொழுது எப்படி ஒருவர் நிராகரிக்க முடியும்? அதை நிராகரிக்கவே முடியாது. ஆக 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்து விட்டார். ஆனால் இந்த எதிர்ப்பாளர்கள் 3ஆம் நாளில் போய் அவரை கல்லறையிலேருந்து அவர் வெளியில் வராரா இல்லையான்னு சொல்லி பார்க்க வேண்டியது அவர்களுடைய கடமை.
ஆனால் அவர்கள் யாரும் கல்லறை தோட்டத்திற்கு வரவே இல்லை. அது அவர்களுடைய தவறு. அதனால் இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் மத்தியில், கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் மத்தியில் இன்றைய வரைக்கும் இயேசு கிறிஸ்தவானவர் உயிரோட எழுந்திருக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து, அதாவது மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லி கொள்கை மூலமாகவும் விலக்கி சொல்ல முடியும். அதையே ப்ராக்டிக்கலாகவும், அதாவது செயல்முறையிலையும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க முடியும். ஸோ இந்த ஒரு பாசிபிலிட்டி, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கின்ற ஒரே ஒரு மார்க்கம் தான் யூதேயா கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லுவது. இந்த உலகமே முடிய போகுது. அந்த முடியறதுக்கு த கிளைமேக்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிற மாதிரியா, அந்த கிளைமேக்ஸ் ஆஃப் த வேர்ல்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, மரணத்திலிருந்து உயிரோட எழுந்திருக்கிறாங்க. எத்தனை நாட்களுக்கு அப்புறம்? 3 நாட்களுக்கு பிற்பாடு இயேசுவானவருடைய சீஷர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவருடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய சில மனிதர்கள் அப்படி உயிரோடு எழுந்திருக்க போகிறாங்க. அதே தான் இந்த உலகத்தினுடைய கடைசி கட்டமாக இருக்க போகிறது. பாருங்க, அப்படி ஒரு செயல்முறை விளக்கத்தை அல்லது ஒரு செயல்முறை ஆதாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால தான் யூதேயா கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தான் உண்மையான மார்க்கம் என்று சொல்ல முடியும். அது செய்தும் காண்பிக்க முடியும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். மற்ற மார்க்கங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க, எவ்வளவோ மார்க்கங்கள் இருக்குது. இஸ்லாமிக் மார்க்கம் இருக்குது, இந்து மார்க்கம் இருக்குது, அதை போல் எத்தனையோ மார்க்கங்கள் எல்லாம் இருக்குது உலகத்தில். இப்போ இத்தனை மார்க்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட செயல்முறையில் ஒரு ஆதாரம் கொடுப்பதற்கு அவங்கக்கிட்ட அவங்களால முடியவே முடியாது. ஏன் செயல்முறை ஆதாரம் அவங்களால கொடுக்க முடியாதுன்னு பார்த்தா, முதலாவது அவர்களிடத்துல கொள்கை ரீதியான ஆதாரமே இல்லை. அப்போ கொள்கை ரீதியான ஆதாரமே இல்லாத இருக்கும் பொழுது எப்படி செயல்முறையில் ஒரு ஆதாரத்தை அவர்களால் செய்து காண்பிக்க முடியும்? அதனால தான் நான் சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்கள் அனைத்துமே நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் அடிப்படையிலாக உருவாக்கப்பட்டிருக்கிற மார்க்கங்கள். ஆனால் யூதேயா கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஆதாரத்தின் அடிப்படையிலாக உருவாக்கப்பட்ட மார்க்கம் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள், நான் சொல்லுகிறது சரியா இல்லை தவறா என்று சொல்லி நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். ஆக கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய போதனைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் அல்லது சரியாக அறிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்த அநேக விசுவாசிகள் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவ விசுவாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த வேதாகமெல்லாம் ஒன்றும் கட்டுக்கதைகள் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளிநாட்டிலெல்லாம் அவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மார்க்கம் குறைந்து வருகிறதாக சொல்லுவார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப சீக்கிரமாக அதை வளர்ந்து வருகிறதாக சொல்லுவார்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய போதனைகளை யாரும் என்ன பண்ணலை, கிறிஸ்தவர்களே சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அறியாமல் இருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் 20 வருஷம் கழித்து அல்லது 25 வருஷம் கழித்து அல்லது 35 வருஷம் கழித்து கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு வெளியே போய் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு எதிராகவே பேசிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் உலகம் முழுதும் பார்க்க முடியும். அதனால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்து போவதற்கு, அதாவது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு போகிறதுக்கு சற்று முன்பதாக அவர் சொல்லி இருக்கிற ஒரு கட்டளை அல்லது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்று நம்ம பார்க்கும் பொழுது, அது இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு நீங்கள் விசுவாசிகளாக எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், உலகத்தினுடைய கடைசி வரைக்கும் எனக்கு நீங்கள் விசுவாசிகளாக இருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லி இருக்கிறார், நீங்கள் எனக்கு எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது கிறிஸ்துவுடைய சாட்சின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஆதாரம் அவர்கள்கிட்ட இருக்கும்.
அதனால தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் எருசலேமில் இருங்க, நீங்கள் எங்கேயுமே போகாதீங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அப்போது பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக மாறினார்கள். இந்திய தேசத்திற்கு இயேசு கிறிஸ்துவானவருடைய சீஷன் தோமா அவர்கள் இங்கே வந்தார். அவர் விசுவாசிங்கிற ஒரு நிலையில் அவர் இந்தியாவுக்கு வரல. அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி என்ற ஒரு நிலையில் தான் அவர் இந்த இந்திய தேசத்திற்கு அவர் வந்தார். அதே போல தான் மற்ற சீசர்கள் அனைவருமே இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக இருந்தார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறாதபடிக்கு விசுவாசிகளாக இருந்துவிட்டு பல வருடங்கள் இருந்துவிட்டு இன்றைக்கு வெளியே சென்றவர்கள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இறைவன் மறுப்பாளர்கள் என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஆக இயேசு கிறிஸ்துவனவர் என்ன சொல்லியிருக்கிறார்? எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவ சாட்சினா அவரிடத்துல என்ன இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கன்னி மரியாளின் வயிற்றிலே பிறந்தார் என்பதற்கான ஆதாரம் அவர்கிட்ட இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்திலிருந்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதற்கான ஆதாரம் இருக்க வேண்டும். என்ன வகையான ஆதாரம்? நான் ஏற்கனவே சொன்னது போல கொள்கை ரீதியான ஆதாரம் அவர் விளக்கி சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் செயல்முறையில் இருக்கக்கூடிய ஆதாரமும் அவரிடத்துல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர் தான் இயேசுவுக்கு ஊழியக்காரராக அல்லது இயேசுவனுடைய சீசர்களாக அல்லது இயேசுவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த விசுவாசிகளெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அவர்களுக்கு இருக்க ஆர்வ கோளாறுனால அல்லது அதிக ஆர்வம் இல்லை, ஓவர் என்த்யூசியம் அப்படின்னு சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு இன்றைக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? கிறிஸ்தவ ஊழியர்களாக மாறி கிறிஸ்தவமே இன்றைக்கு எவ்வளோ ரொம்ப கேவலமாக போய் கொண்டிருக்கிற ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறது. அதனால் கிறிஸ்தவ விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு நீங்கள் சாட்சிகளாக மாறியிருக்கிறீர்களா இல்லையா என்று சொல்லி நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர்கள் அவருடைய சீஷர்கள் இயேசுவானவர் கூட ஆரம்ப நாட்கள்ல இருந்து இருக்காங்க. ஆனால் அவர்களெல்லாம் இயேசுவானவர் அவர் செய்த அற்புதத்தை, அவர் செய்த பிரசங்கங்களை எல்லாம் அவர் கேட்டுட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவானுடைய சாட்சிகள் தான் உலகத்தினுடைய பார்வையில், டிக்ஷனரி டெஃபினிஷன்ஸில். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யாருமே இயேசு கிறிஸ்துடைய சாட்சிகளாக அப்பொழுது இல்லை. அவர்கள் விசுவாசிகளாக இருந்தார்கள். அப்போ எப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக மாறினார்கள்? பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்ட அன்றைக்கு தான் அவர்கள் இயேசுவனுடைய சாட்சிகளாக மாறினார்கள். அதனால் இது மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படையான வேதத்தினுடைய கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய முக்கியமான ஒரு செய்தி. அதனால் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் விசுவாசிகள், நீங்கள் விசுவாசிகளாகவே இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு என்ன பண்ண முடியாது, வெளியில் போகாமல் குறைந்தபட்சம் நீங்கள் விசுவாசிகளாவது தொடர்ந்து இருக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? நீங்கள் தவறாக சென்று விடுவீர்கள் என்று சொல்லி ஆகிவிடும். அதனால தான் இந்த செய்தியை உங்களுக்காக நான் இன்றைக்கி பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.